அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆலங்காடு, ஆலமரங்கள் சூழ்ந்த ஒரு காடு திரு ஆலங்காடு. அந்த ஆலங்காட்டில் ஈசன் ஊர்த்துவ தாண்டவமாடி பரிபாலிக்கிறார். இந்த தலம் 5 சபைகளில் ரத்ன சபை என்ற சிறப்பு பெற்ற தலம் மற்றும் காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி அளித்து காட்சி தந்த தலம். இப்படி பல சிறப்புகளை கொண்ட திருவாலங்காடு திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ளது. இந்த திருவாலங்காடு சிவத்தலங்களில் முதன்மையானது. ஏனென்றால் ஆடும் சபையில் தக 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 தகவென ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா என காரைக்கால் அம்மையார் இதனை வரவேற்று தன் கண்முன்னே நடனம் ஆட வைத்த தலம். அது மட்டும் இல்லாமல் ஈசனுக்கும் காளிக்கும் ஏற்பட்ட ஒரு போட்டியில் ஈசன் தனது இடது காலை தூக்கி இடது காதில் கட்டினார். அதே போல் வலது காலை தூக்கி காதில் ஒரு தோடை கட்டினார். இவ்வாறு செய்து காளியை தோற்கடித்து ஈசன் வென்ற தலம். இது மட்டுமில்லாமல் சிவத்தலங்களில் பல நாயன்மார்கள் எல்லாம் பாடல் பெற்ற இந்த தலம் சிறப்பான தலம். இது பழங்காலத்தில் அந்த காலத்திலேருந்து இந்த கோயிலுக்கு தான் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோயில், பிரம்மாண்டமான கோயில் மற்றும் சுற்று ஒரு பிரகாரம் இதெல்லாம் இருக்குது. இந்த அருமையான கோயிலுக்கு பக்கத்துலேயே காளி பத்ரகாளி அம்மனுக்கு ஒரு கோயில் இருக்குது. சும்ப நிசும்பர்களை அழித்து வதம் செய்த காளி அந்த கோயில் இருக்காங்க. சும்ப நிசும்பர்களை அழித்த போது அந்த காளி அந்த ஒவ்வொரு இரத்த துளியிலும் ஒவ்வொரு அரக்கர்கள் தோன்றினார்கள். அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணி இந்த காளி அமர்ந்த தலம், அந்த தலமும் பக்கத்திலே இருக்குது. இந்த ஊத்துவ தாண்டவம் ஆடிய சிவத்தலம் பக்கத்திலே காளி தலம். இதுக்கு சேர்ந்து ஒரு பெரிய குளம். அந்த குளம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது. இது மாதிரி ஒரு சிறப்பான கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவாலங்காடு ஆகும். இதை மக்கள் நிறைய பேர் தரிசனம் செய்து பலனளிக்கிறாங்க. அந்த பலனை நீங்களும் பெறணும்னா கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் திருவாலங்காட்டுக்கு சென்று பாருங்கள்.